ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்றைக்கி நாம் டிஎஸ் எலியட்டோட வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற புக்கோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். டிஎஸ் எலியட் அமெரிக்காவில் பிறந்து 1927 பிரிட்டனில் செட்டில் ஆகுறாரு. இந்த வேஸ்ட்லேண்டுன்ற ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1922 பப்ளிஷ் ஆயிருக்கு. வேஸ்ட்லேண்ட் ஒர்க் வந்து வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் தான் டிஎஸ் எலியட் எழுதுறாரு. டிஎஸ் எலியட்டுக்கு நோபல் பிரைஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் மெரிட்னு 2 பெரிய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. வேஸ்ட்லேண்ட் எழுத என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று வேர்ல்டு வார் 1, அதுக்கப்புறம் வேர்ல்டில் இருக்கிற மாடர்னிசம்ன்ற மூமெண்ட் லிட்ரேச்சர்லேயும் ஹெவியாக போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி குளோபலைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன்னு நிறைய மூமெண்ட்ஸும் போயிட்டு இருந்துச்சு வேர்ல்டு முழுக்க. அதே மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்டும் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவங்க வந்து எந்த அளவுக்கு சயின்ஸில் டெவலப்மெண்ட் பார்த்தாங்களோ, பட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அந்த அளவுக்கு டீஜெனரேஷன் ஆகிட்டே இருந்தாங்க. மக்கள்கிட்ட யார்கிட்டையுமே நிம்மதி கிடையாது, பீஸ்ன்னு ஒன்று கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு கல்ச்சரே வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் கரப்ஷன் அப்படின்ற ஒரு திங் வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. குளோபலைசேஷன்னாலையும் வேர்ல்டு வார் 1நாலையும் ஃபுல்லாக மக்கள் வந்து கேயாஸான மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதோடைய ரிசல்ட் தான் வந்து எக்ஸிஸ்டென்ஷியலிசம் கூட. இந்த விரக்தியில் தான் நம்ம வேஸ்ட்லேண்டில் டிஎஸ் எலியட் வந்து பேசுகிறாரு. டீஜெனரேஷன் ஆஃப் தி வேர்ல்டு அண்டு மக்கள் வந்து எவ்வளோ வந்து அவங்களுடைய மனசு வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி அக்லினஸ் ஆஃப் மாடர்ன் சொசைட்டி வந்து எடுத்து சொல்கிறாரு வேஸ்ட்லேண்டில். ஸோ நம்ம இந்த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற இந்த எஸ்ஸே வந்துட்டு 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காரு. அந்த 5 பார்ட்லேயும் வந்துட்டு பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி நிறைய அல்யூஷன்ஸ்லாம் வச்சு பேசுகிறாரு. இந்த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற இந்த ஒர்க்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற இந்த ஒர்க்கில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ஜாயிண்டட் டைம் லைன் இருக்கும். டிஸ்ஜாயிண்டட் டைம் லைன்னா ஒரு ப்ராப்பரான பிகினிங்கும் இல்லை, ப்ராப்பரான எண்டும் இல்லை. இந்த புக்கை பொறுத்தவரையும் வந்துட்டு அங்கங்கே அல்யூஷன்ஸ் நிறைய மோனோலாக்ஸ்லாம் கொடுத்தாருக்காரே தவிர ப்ராப்பரான ஸ்டோரி கிடையாது. ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு இன்சிடென்ட்ஸை வந்துட்டு நரேட் பண்ணுவாங்க. அவ்வளோதானே ஒழிஞ்சு ப்ராப்பரான டைம் லைனும் ப்ராப்பரான ஸ்டோரியும் வந்துட்டு இந்த வேஸ்ட்லேண்ட் புக்கு கிடையாது. மோஸ்ட்லி இந்த புக்கு வந்துட்டு அக்லினஸ் ஆஃப் மாடர்ன் சொசைட்டியை தான் வந்து எடுத்து பேசுது. செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த வேஸ்ட்லேண்ட் புக்குகளில் வந்துட்டு நிறைய மோனோலாக்ஸ் இருக்குது. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நிறைய இடத்துல வந்து டிஎஸ் எலியட் யூஸ் பண்ணியிருப்பாரு. நிறைய டைலாக்ஸ் வந்துட்டு இடையில வரும். இந்த 5 செக்ஷன்ஸ்லேயும் இடையில நிறைய உமன் வந்து பேசுகிற மாதிரி வரும், மேன் வந்து பேசுகிற மாதிரி வரும். இதுதான் வந்துட்டு செகண்ட் ஒன். நிறைய மோனோலாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டைலாக்ஸ்லாம் இருக்கும். நிறைய வாய்ஸஸும் வரும், பட் ப்ராப்பரான ஸ்டோரி கிடையாது. மூணாவது என்ன அப்படின்னா, நிறைய அல்யூஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு. லிட்ரேச்சரை பொறுத்தவரையும் டிஎஸ் எலியட் வந்துட்டு ட்ரெடிஷனை நம்புறவர். ட்ரெடிஷன் என்ன அப்படின்னா, பாஸ்ட் ரைட்டர்ஸோடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்புறவர். ஸோ இந்த ஒர்க்கில் வந்துட்டு நிறைய பாஸ்ட் ரைட்டர்ஸோடைய ரெஃபரன்ஸ்லாம் வச்சு கொடுத்துருப்பாரு. அல்யூஷனாக பேசிக்காக என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்னுடைய ஸ்டோரியில் கேன்டர்பெரி டேல்ஸில் ஒரு லைனை நான் என்னுடைய ஸ்டோரியில் யூஸ் பண்ணுறேன்னா அதுதான் வந்து அல்யூஷன்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய கதையில் கேன்டர்பெரி டேல்ஸ்லேருந்து ஒரு லைனை வந்து எடுத்திருக்கேன். தட் இஸ் கால்ட் அல்யூஷன். அதே மாதிரி இந்த கதையிலையும் நிறைய ரைட்டர்ஸோடைய அல்யூஷனோ இல்லை நிறைய பைபிள்லேருந்து எடுத்தால் அது பேர் பிப்ளிக்கல் அல்யூஷனோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய அல்யூஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து நம்ம செக்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 5 செக்ஷன்ஸ் மொத்தம் இருக்குது. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்துட்டு பரியல் ஆஃப் தி டெட், செகண்ட் செக்ஷன் வந்துட்டு கேம் ஆஃப் செஸ், தேர்டு செக்ஷன் வந்துட்டு த ஃபயர் சர்மன், ஃபோர்த் செக்ஷன் வந்துட்டு டெத் பை வாட்டர், ஃபிஃப்த் செக்ஷன் வந்துட்டு வாட் த தண்டர் செட். இதுதான் வந்துட்டு 5 செக்ஷன்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு செக்ஷன் சம்மரிக்குள்ளே போகலாம். இந்த 5 செக்ஷன்ஸ்லையும் யார் நரேட்டர் ஆஃப் த போயம் அப்படின்னா என்கால்பியஸ். அவர் தான் வந்துட்டு ஸ்பீக்கர் ஆஃப் த போயம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்துட்டு பரியல் ஆஃப் தி டெட். பரியல் ஆஃப் தி டெட் ஓப்பனிங் லைன் என்ன அப்படின்னா, ஏப்ரல் இஸ் தி க்ரூயலஸ்ட் மந்த் ஆஃப் த இயர். இந்த லைன் வந்துட்டு எங்கேருந்து அல்யூஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்னா கேன்டர்பெரி டேல்ஸில் சாசர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, ஏப்ரல் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் மந்த் ஆஃப் த இயர்னு சொல்வார். பட் அது டைரக்ட் ஆப்போசிட்டாக டிஎஸ் எலியட் வந்துட்டு ஏப்ரல் இஸ் த க்ரூயலஸ்ட் மந்த் ஆஃப் த இயர்னு மாற்றிருக்காரு. ஏன் வந்துட்டு இவர் க்ரூயலஸ்ட் மந்த்னு சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ இருந்த இங்கிலாந்து, அப்போ இருந்த வேர்ல்டுக்கும் இப்போ இருந்த வேர்ல்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக எந்த கரப்ஷனும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற வேர்ல்டு, மாடர்ன் வேர்ல்டில் மக்கள் எல்லாருமே ரொம்ப க்ரூவலாக இருக்காங்க. அவங்களோட கரப்ட் மைண்ட்
செட்டை காட்டுறதுக்காக வேண்டி இந்த லைனை வந்துட்டு இங்கே அல்யூஷனாக யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நிறைய ஃப்ராக்மெண்ட்ரி மோனோலாக்ஸ்லாம் சுச்சுவேஷன் அண்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. பரியல் ஆஃப் த டெட்ல 3 கேரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபர்ஸ்ட் கவுண்டஸ் மேரி. இந்த கவுண்டஸ் மேரி வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா மவுண்டைனில் வந்து வாழ்கிறது தான் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. நான் வந்து எங்கே வாழ்கிறது ஃப்ரீன்னு நினைக்கிறேன் அப்படின்னா மவுண்டைனில் வாழ்கிறது தான் ஃப்ரீன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டஸ் மேரி சொல்லுவாங்க. அடுத்த கேரக்டர் வந்து சன் ஆஃப் மேன். அவங்க பேர் தான் வந்து எசேக்கியேல். அவர் வந்து ஒரு ஜூயிஷ் ப்ராப்பர்ட். ஜூயிஷ் ப்ராப்பர்ட்னா என்ன அப்படின்னா நல்ல விஷயங்களெல்லாம் போதிக்கிறவர்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் வந்துட்டு வேர்ட்ஸ் ஆஃப் காடை வந்து ப்ரீச் பண்ணிட்டு வருவார். தேர்ட் வந்துட்டு ஹயாசின் கேர்ளு. ஃபோர்த் கேரக்டர் அப்படின்னா மேடம் செசாஸ்ட்ரிஸ். மேடம் செசாஸ்ட்ரிஸ் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு கிளேர்வாயண்ட்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சரை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை குறி சொல்கிறதுன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறேன், ஃபார்ச்சூன் டெல்லர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த மேடம் செசாஸ்ட்ரிஸ். அவங்க வந்து என்ன அது ஆக்சுவலி ஐரானிக்கல். அவங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்க வந்து ஏமாற்றி பொழப்பு நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு மேடம் செசாஸ்ட்ரிஸ் கிட்ட ஒருத்தன் வருவான். அவன் பேர் தான் ஃபினிஷியன். ஸோ ஃபினிஷியன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா என்னோட ஃப்யூச்சரை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவான். பட் வந்துட்டு மேடம் செசாஸ்ட்ரிஸ்க்கு தான் ஃப்யூச்சர் கணிக்க தெரியாது. ஸோ இவனுக்கு எப்படியாச்சும் தெரியும்னு சொல்லிட்டு ஃபொனேஷியனோட கார்டை பார்த்துருவாங்க. அவன் வந்துட்டு ஒரு செயலர்னு பார்த்துருவாங்க. ஸோ வந்து இவர் மேடம் செசாஸ்ட்ரிஸ் உடனே ஃபொனேஷியன்ட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உனக்கு வந்துட்டு தண்ணியில் தான் கண்டோம், நீ வந்து தண்ணியில் தான் சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு மேடம் செசாஸ்ட்ரிஸ் வந்து சொல்லிடுவாங்க. பட் மேடம் செசாஸ்ட்ரிஸ் சொன்னோடனே ஃபொனேஷியன் வந்துட்டு அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். இதோட கண்டினியூஷன் வந்துட்டு ஃபோர்த் செக்ஷன் ஆஃப் வேஸ்ட்லேண்டில் தான் நம்ம பார்ப்போம். அடுத்து பரியல் ஆஃப் த டெட்டோட ஃபைனல் பார்ட்டில் இதில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா லண்டன் வந்துட்டு ஒரு அன்ரியல் சிட்டின்னு டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. பிகாஸ் லண்டனில் இருக்கிற மக்கள் எல்லாமே கான்ஷியஸ்னஸே இல்லாமல் மெக்கானிக்கல் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் லைஃபு, காலையில் 9 மணிக்கு போனாங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கலான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யார்கிட்டையுமே எம்பத்தி, சிம்பத்தி, லவ்வே வந்துட்டு பார்க்க முடியல. அவங்களுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயுமே வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பேரன்னஸ் வந்துருச்சு. கடவுள்கிட்ட அவங்க சர்ச்சுக்கோ கடவுள்கிட்ட போய் பாசமாக யாருமே வந்துட்டு பேசுறது இல்லை. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் பேரன்னஸ் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் ஒயிட் ஸ்ப்ரெட் கரப்ஷனாகவே இருக்குது. ஸோ இது வந்துட்டு லண்டனில் மட்டும் கிடையாது. லண்டன் மட்டும் இந்த சிட்டியை சொல்ல, வேர்ல்டு முழுக்கவே வந்துட்டு இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபைனல் பேராகிராஃபில் ஸ்பீக்கர் இந்த என்கால்பியஸ் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு கேரக்டரை கூப்பிடுவார். அந்த கேரக்டர் பேர் என்ன அப்படின்னா ஸ்டெட்சன். இந்த கேரக்டரை கூப்பிடுவார். என்கால்பியஸும் ஸ்டெட்சனும் த பேட்டில் ஆஃப் மைலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில் வந்து ஒன்றா சண்டை போட்டவங்க. அவரை கூப்பிட்டு அந்த ஸ்டெட்சனை கூப்பிட்டு ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கொட்டேஷன் சொல்கிறாரு. இந்த ஒரு கொட்டேஷனே போதும் வேர்ல்டு வார் வந்து எவ்வளோ ஃபியூட்டைலான ஒரு திங்குன்னு காமிக்க. ஃபியூட்டைல் மீன்ஸ் வேஸ்டான திங்கு. வேர்ல்டு வார் வந்துட்டு ஒன்றுத்துக்குமே உதவாது அப்படின்ற சொல்கிறதுக்கு திங். அந்த கொட்டேஷன் என்ன அப்படின்னா த காப்ஸ் யூ பிளான்டட் லாஸ்ட் இயர் இன் யுவர் கார்டன் ஹேஸ் இட் பிகன் டு ஸ்ப்ரவுட் வில் இட் ப்ளூம் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஐரானிக்கலான ஸ்டேட்மெண்ட். நீ வந்துட்டு போன வருஷம் வந்து உன்னுடைய கார்டனில் ஒரு பிணத்தை வந்து புதைச்சில, அது இப்போ வளர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ வந்துட்டு இது எதை வந்து அல்யூட் பண்ணுது அப்படின்னா வேர்ல்டு வார் 1. பிகாஸ் வேர்ல்டு வார் 1 வந்து மக்கள் வந்து கொத்தாக செத்துக்கிட்டு இருந்தாங்க. அது அந்த அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுற லைஃப் எதுவுமே உதவாத லைஃபு. ஸோ அவங்களுடைய லைஃப்பை வந்து ஃபியூட்டைலாக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இது யாருக்குமே வந்துட்டு ஒரு பர்பஸ்ஃபுல்லே இல்லை. அதில் ஒரு எல்லாமே மீனிங்லெஸ்ஸு. இந்த வாரே வந்துட்டு ஒரு ஃபியூட்டைலான திங்குன்னு சொல்கிறதுக்காக வேண்டி டிஎஸ் எலியட் வந்து இந்த டயலாகை சொல்கிறாரு. யாருமே இந்த வாரால் எதுவுமே அவங்களுக்கு வந்து கிடைக்க போகிறது இல்லை. நோ ஒன் இஸ் கோயிங் டு கெட் எனிதிங் ஃப்ரம் த வார் அப்படிங்கிறதான் வந்து இதில் சொல்கிறாரு. இதுதான் வந்துட்டு பரியல் ஆஃப் தி டெட். அடுத்தது வந்துட்டு செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா கேம் ஆஃப் செஸ். இந்த செக்ஷன் வந்துட்டு ஆக்சுவலி இந்த கேம் ஆஃப் செஸ்ன்ற ஹெட்டிங்கை வந்து எப்படி வந்து டிஎஸ் எலியட் சூஸ் பண்ணார் அப்படின்னா தாமஸ் மிடில்டனோட ஒரு பிளே இருக்குது த கேம் ஆஃப் செஸ்ன்னு. ஸோ அந்த பிளேயோட ஹெட்டிங்கை தான் வந்துட்டு இவரோட செகண்ட் செக்ஷன் ஆஃப் தி போயம்க்கு வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஎஸ் எலியட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா the கேம் ஆஃப் செஸ் அப்படிங்கிறது மேன் உமன் ரிலேஷன்ஷிப்பை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிகாஸ் நம்ம செஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயிட் காயின் இருக்குது, இன்னொரு பிளாக் காயின்
இருக்கும். ஒன்றுத்து ஒன்று வந்துட்டு கவுண்டர் மூவ்ஸ் யூஸ் பண்ணி ஒன்று வந்துட்டு ஓவர் கம் பண்ணிகிட்டே வருவோம். இதே மாதிரி தான் இப்போ இருக்கிற உமன் இருக்காங்க. மேன் அண்ட் உமன் ரிலேஷன்ஷிப் இருக்குது. யாருமே ஈக்குவலாக நினைக்கிறது இல்லை. ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க முந்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை அல்யூட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த கேம் ஆஃப் செஸ் அப்படின்ற இந்த ஹெட்டிங் வந்து டிஎஸ் எலியட் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த போயம் வந்து ஃபர்தராக மூவ் ஆக டிஎஸ் எலியட் வந்துட்டு 2 கான்ட்ராஸ்டிங்கான சீன்ஸை வந்து கொண்டு வராரு. ஃபர்ஸ்ட் சீன் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி காட்டுறாரு அப்படின்னா, டிஎஸ் எலியட் ஒரு அப்பர் கிளாஸ் உமன் வந்து அவங்களோட பெட்ரூமில் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்துட்டு அவங்க லவ்வருக்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வருது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை அவ்வளோ அழகாக வந்துட்டு நம்ம டிஎஸ் எலியட் டிஸ்கிரைப் பண்ணுவார். ஸோ அப்போ டிஸ்கிரிப்ஷனில் 3 அல்யூஷன்ஸை வந்து வச்சுருப்பாரு. ஒன்று ஆண்டனியன் கிளியோபெட்ரா, இன்னொன்று வந்து வெர்ஜிலோட எனியடோட அல்யூஷன் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஓவிட்ஸ் மெட்டமார்ஃபாசிஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து இந்த ஃபிலோமிலா அப்படின்ற ஒரு ஆர்ட் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்குன்னு சொல்லுவார். இந்த ஃபிலோமிலா அப்படின்ற கேரக்டர் ஓவிட்ஸோட மெட்டமார்ஃபாசிஸ் அவருடைய இந்த ஒர்க்கில் வரும். அதில் அந்த ஃபிலோமிலா வந்து கிங் டேரியஸ் அப்படின்ற ஒருத்தன் வந்துட்டு ரணமாக வந்துட்டு ரேப் பண்ணிடுவான். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பிளேயில் வந்து அந்த கதை தான் வரும். ஃபிலோமிலா வந்துட்டு கிங் டேரியஸ் ரேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காட்ஸ் வந்துட்டு அவன் மேலே பிட்டி எடுத்துக்கிட்டு அவளை வந்து ஒரு நைட்டிங்கலாக மாற்றிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அல்யூஷன். இந்த 3 அல்யூஷன்ஸையும் வந்து அவருடைய போயமில் வந்து அந்த டிஎஸ் எலியட் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை டிஸ்கிரைப் பண்ணுறப்போ காமிச்சிருப்பாரு. இது வந்துட்டு எதை காமிக்குது அப்படின்னா, ஒரு உமனோடைய ஸ்டேட்டஸ், அவங்க உமன் வந்துட்டு மேன் நினச்சா உமனை வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஃபிலோமிலா பெயிண்டிங் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லித்தருது அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் எலியட் வந்து சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு ஒரு உமன் ஆஸ் அ விக்டிம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. மேன் நினச்சா உமனை வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. தெர் இஸ் நோ ரெஸ்பெக்ட் ஆஃப் உமன் இன் திஸ் மாடர்ன் சொசைட்டி, அது எந்த காலமாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, இன்னொரு சீன் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகுறாங்க. இதில் வந்துட்டு ஒரு அப்பர் கிளாஸ் உமன் வந்து அவங்க லவருக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன் அப்படியே முடியுது, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் டிஸ்கிரிப்ஷனோட அப்படியே முடிஞ்சிருது. இன்னொன்று இந்த சைடு வந்தோம் அப்படின்னா, செகண்ட் சீன் வந்துட்டு எதில் வருது அப்படின்னா, ஒரு உமன் வந்துட்டு அதே மாதிரி அவங்க லவருக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த உமன் வந்து செடக்ட்ரஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட லவர் வந்து செடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அந்த உமன் வந்து ரொம்ப நர்வஸாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க லவர் வந்ததுக்கப்புறமா அவங்க லவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஆசையாக 4 வார்த்தை பேசுன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ வந்து ஒன் சைட் கான்வர்சேஷனே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லவர் வந்து இவளுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் அவன் வந்து எதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, டெத்தை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கான் அவன். இவ வந்து என்ன பேசுகிறாங்கிறதே கண்டுக்காமல் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்களுடைய கான்வர்சேஷன் பார்த்தா தெர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் தெம். ப்ராப்பரான கனெக்ஷனே இல்லை, என்ன எமோஷனல் ரிலேஷன்ஷிப்பே இல்லை அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். இதை வந்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து பண்ணுறாங்க. அடுத்த சீன் வந்து அப்படியே எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, பப்புக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. லண்டனோட ஒரு போஸ்ட் வார் லண்டனில் இருக்கிற ஒரு பப்புக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. வார்லாம் அப்போ தான் லண்டனில் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 லோ கிளாஸ் உமன் வந்து உட்காந்து கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 லோ கிளாஸ் உமன் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலியோட இமீடியட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட் லில் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து மீட் பண்ணுறாங்க. இந்த லில்லோட இந்த 2 உமன் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தவங்க போய் லில் கூட பேசுகிறாங்க. அப்போ வந்து லில் கிட்ட வந்துட்டு ஒரு உமன் கேட்குறாங்க, நீயும் உடம்பு வந்துட்டு ஒழுங்காகவே பார்த்துக்கிறது இல்லை, இப்போ உனக்கு 31 வயசு தானே ஆகுது, நீ வந்துட்டு இப்படி அழகாக இல்லாமல் அப்பியரன்ஸே இல்லாமல் இருந்தீங்கன்னா உன் ஹஸ்பண்ட் எப்படி உனக்காக அட்ராக்ட் ஆக மாட்டான், நீ எப்படி அவனை வந்து மயக்குவ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இந்த உமன் வந்து சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, ஆல்பர்ட் வந்துட்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஆல்பர்ட் யார் அப்படின்னா லில்லோட ஹஸ்பண்டு. ஸோ வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஆல்பர்ட் அந்த சோல்ஜர் வந்து வீட்டுக்கு வர போகிறாரு. அதுக்கு வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, அப்போ வந்துட்டு நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ, ஏன் உன் மூஞ்சியில் வந்துட்டு ஃபுல்லாக பேச்சஸ் பிம்பிள்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு இவ சொல்கிறா, நீ இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, என்னன்னு தெரில, இவ அழகாகவே இல்லை, அவங்க மேலே அந்த பொண்ணு மேலே வந்து கருணே இல்லாமல் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருப்பாங்க. லில் மேலே கருணே இல்லாமல் அவள் வந்துட்டு ரொம்ப சோர்ந்து போய் ஒரு 31 வயசு பொண்ணு மாதிரியே தெரிய மாட்டா, அவளோட அப்பியரன்ஸை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஸோ
இந்த 2 ஃப்ரெண்ட்ஸை ஆக்சுவலி வந்து அவளை கன்சோல் பண்ண அவன் மேலே வந்து எம்பத்தியாக பேசணும். பட் அவங்க 2 பேர் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, நீ வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்க, உன் மூஞ்சியை பாரு, உன் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போக போகிறான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தோன்னே இவளுக்கு வந்து மனசே தாங்காது. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் அபார்ஷன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டதுனால தான், அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ்னால தான் என் மூஞ்சி இப்படி இருக்குன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் உன்னை விட்டுட்டு தான் போக போகிறான்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் கன்சர்னே இல்லாமல் அவங்க 2 பேரும் வந்துட்டு அவகிட்ட பேசுவாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அந்த பப்ல இருக்கிற பார்டெண்டர் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஹரி அப் ப்ளீஸ் ப்ளீஸ் இட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவான். ஹரி அப் இட்ஸ் டைம் ப்ளீஸ் இட்ஸ் டைம் அப்படின்னா டைம் ஆகிடுச்சு, நீங்கள் இப்போ கிளம்பலாம் பப்பை விட்டு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த சீனும் வந்து இதோட முடியும். ஸோ இந்த 3 சீன்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், மேன் அண்ட் உமன் ரிலேஷன்ஷிப்பும் சரியில்லை, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் ப்ராப்பராக இல்லை, யாருமே வந்துட்டு ஒரு எமோஷ்னல் பாண்டோடு இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு கிளியராக வந்து இந்த செக்ஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக இலியட் வந்துட்டு ஹேம்லெட்டோடைய ரெஃபரன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். எங்கே அப்படின்னா லாஸ்ட் சீன், அந்த ஹேம்லெட்டில் வந்து லாஸ்ட் சீனில் ஒஃபீலியா வந்துட்டு எல்லாத்துக்கும் குட் பை சொல்கிற ஒரு சீன் வரும். எல்லாத்துக்கும் வந்து குட் நைட்டு, அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபேர்வெல் மாதிரி கொடுப்பாங்க ஒஃபீலியா. ஸோ வந்து அந்த சீன் வந்து அந்த டயலாக்ஸை இலியட் வந்துட்டு இந்த லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் த சீனில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். இதுதான் வந்து செகண்ட் செக்ஷன். தேர்ட் செக்ஷன் என்ன அப்படின்னா, ஃபயர் சர்மன்ன்ற ஹெட்டிங்கோடு இருக்கிற லாங்கர் செக்ஷன் இந்த போயம்லேயே. ஸோ இந்த ஃபயர் செக்ஷன் வந்துட்டு ஃபயர் சர்மன் அப்படின்ற இந்த செக்ஷனை எந்த இதுலேருந்து அல்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கௌதம் புத்தாவோட சர்மன். ஸோ கௌதம் புத்தா வந்து இந்த ஹெட்டிங்கில் ஒரு பிரசங்கம் மாதிரி அவருடைய டிசைபிள்ஸ்க்கு கொடுத்துருப்பாரு. அந்த ஹெட்டிங்கை தான் டிஎஸ் எலியட் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த பிரசங்கத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புத்திசம்லாம் வந்துட்டு இந்த ஃபயர் சர்மனை வந்துட்டு அட்ரண்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பீப்புளை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. என்ன என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை நீங்களே வந்துட்டு லிபரேட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ பண்ணிக்கோங்க. எதுலேருந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க அப்படின்னா 5 சென்சஸ்லேருந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க, 5 புலன்களையும் அடக்கி வாழ பழகுங்க. ஸோ உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டை கொண்டு வாங்க. இப்படி நீங்கள் 5 புலன்களையும் அடக்கி வாழ பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த 5 சென்சஸில் நீங்கள் அடக்கிறனால உங்கள் சென்சுவல் திங்கிங் எந்த சென்ஸையுமே நீங்கள் கமிட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீமோடு இருக்கிறதா வந்துட்டு அந்த பிரசங்கம். ஸோ அந்த இதை தான் வந்துட்டு இந்த செக்ஷன்லேயே வந்து கவர் பண்ணுவார் டிஎஸ் எலியட். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டிஎஸ் எலியட் வந்துட்டு இதில் எப்படி ஆரம்பிப்பார் அப்படின்னா, இந்த பிக்சர் ஆஃப் ரிவர் தேம்ஸோடைய ஆரம்பிப்பார். ரிவர் தேம்ஸ் வந்துட்டு ஆட்டம் சீசனில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத எட்மண்ட் ஸ்பென்சர் அவரோட ப்ரொத்தலேமியன் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அதில் ஒரு லைன் வரும், ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ வந்துட்டு ரிவர் தேம்ஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் எலியட் அந்த பேராகிராஃபில் பேசியிருப்பார் ஆட்டம் சீசனில். அதே கான்ட்ராஸ்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் டிஎஸ் எலியட் என்ன பேசுவார் அப்படின்னா, அதே ரிவர் தேம்ஸ் வந்துட்டு ரொம்ப அக்லியாக இருக்குது, நிறைய ரேட்ஸ் வந்துட்டு அந்த ரிவர் தேம்ஸில் வந்துட்டு சுற்றிட்டு இருக்கு, நிறைய அழுக்கு தண்ணி ஓடுது, ரேட்ஸ் வந்து அந்த பேங்க்கில் வந்து சுற்றிட்டு இருக்கு, ரிவர் பேங்க்கில் வந்து சுற்றிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அதே ரிவர் தேம்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வர்ணிச்சிருந்தாரோ அந்த அளவுக்கு வந்து கான்ட்ராஸ்டிங் ஆப்போசிட்டாக வந்துட்டு அக்லியாக வந்து இந்த ரிவர் தேம்ஸ் வந்து பேசியிருப்பார். ஸோ இது வந்துட்டு எதை காட்டுது, இந்த கான்ட்ராஸ்டிங் வந்து எதை காட்டுது அப்படின்னா, எட்மண்ட் ஸ்பென்சரோட பீரியடில் மக்கள் வந்து எப்படி இருந்தாங்க, இப்போ வந்துட்டு எப்படி இருக்காங்க. ஸோ அந்த டீக்ரடேஷன், மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற டீக்ரடேஷனையும் கரப்ஷனையும் காட்டுறதுக்காக வேண்டி ரிவர் தேம்ஸோட அந்த அல்யூஷன் எடுத்து பேசியிருப்பார். ஸோ இது ஒன்று. செகண்ட் வந்துட்டு ஃபிஷர் கிங் மித்தையும் பற்றி பேசியிருப்பார். தேர்ட் ஒன் வந்துட்டு பிரின்ஸ் ஃபர்டினாண்ட், அவர் அந்த டெம்பஸ்டில் வர கேரக்டரையும் வந்துட்டு அல்யூட் பண்ணியிருப்பார். இதில் முக்கியமாக வந்துட்டு வர இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, ஃபயர் சாமில் முக்கியமாக வர இன்சிடென்ட் வந்துட்டு டைரீசியஸ் அப்படின்ற கேரக்டர் மூலமாக வர இன்சிடென்ட் தான் ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் இந்த டைரீசியஸ் கேரக்டர் யார் அப்படின்னா வந்து ஏன்ஷியன் கிரீஸில் இருந்த பெரிய ப்ராப்பெட். அவர் வந்து எந்த டைமில் வாழ்ந்தார் அப்படின்னா, கிங் ஈடிப்பஸ் வாழ்ந்தார்ல, ஸோ அந்த டைமில் கூடிய ஒரு ப்ராப்பெட்டு, ஆக்சுவலி ஒரு மித்திக்கல் கேரக்டர். ஸோ இந்த டைரீசியஸ் வந்துட்டு பெரிய ப்ராப்பெட்னால அவரால் வந்துட்டு ஃப்யூச்சரை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி டிஎஸ் எலியட் அவரோட கண்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து இன்சிடென்ட்ஸ் வந்து எடுத்து காட்டுறாரு. ஸோ அவரோட கண்கள் மூலமாக நம்ம ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்குறோம். அந்த இன்சிடெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சோல்ஜர் வந்துட்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போய் ரோமில் இருக்கிற அவர் வீட்டுக்கு சன்செட்டுக்கு அப்புறம் அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அதே இன்சிடெண்ட்டில் இன்னொரு டைப்பிஸ்ட் உமன், மாடர்னில் டைப்பிஸ்ட் உமன் வந்து ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் டின்னர் சமைச்சிட்டு அவங்க லவருக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உமன் வந்து அவங்க லவருக்காக வேண்டி வெயிட் பண்ணும்போது அந்த கிளர்க், அவளுடைய லவர் வந்து ஒரு கிளர்க்கு, அவன் வரான். ஸோ வந்துட்டு அவன் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டு, அவனவே வந்துட்டு ரொம்ப
ஒரு மேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ வந்து இந்த லவர் வந்து அவனை வந்து கண்டுக்கவே இல்லை. அவன் வந்து இவளை வந்து செக்ஷுவலாக வந்து அரோஸ் பண்ணுறான். ஸோ அவன் வந்துட்டு அவன் மேலே வந்து கேரஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவளை வந்து எப்படியோ எவோக் பண்ண ட்ரை பண்ணுறான். அவன் வந்துட்டு ஆனால் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. அவன் வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்கறதுனால இவன் வந்து இரிட்டேட் ஆகி அவளை வந்து அசால்ட் பண்ணிட்டு போயிடுறான். அசால்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா இவன் வந்து அந்த அசால்ட்டுக்கு வந்துட்டு எந்த ரெசிஸ்டன்ஸுமே காட்டல. அவனை வந்து தடுக்கவே இல்லை. இவன் வந்துட்டு அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபட்டதுக்கு அப்புறமா அவன் வந்துட்டு எந்திரிச்சு போயிடுறான். அவன் வீட்டுக்கு போயிடுறான். இவன் மெக்கானிக்கலாக வந்துட்டு அவன் பிஹேவ் பண்ணிவிட்டு அவன் வந்து எமோஷ்னலாக ஒரு மாதிரி மெக்கானிக்கலாக ஒரு மாதிரி மேன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போயிடுறான். இந்த ஓனுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியல. அவன் போனது கூட அவன் எந்திரிச்சு போனது கூட தெரியாமல் அவன் வந்துட்டு அப்படியே இருக்கா. அதுக்கப்புறம் தான் தெரியுது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணலாம் அவன் போயிட்டான்னு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் ரொம்ப கிளாட் அவன் வந்து போயிட்டான், திங்ஸ் எல்லாம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக போய் பாட்டு கேட்க கிராமஃபோனில் பாட்டு கேட்க போயிடுறான். ஸோ இந்த இன்சிடென்ட் வந்துட்டு எதை போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா, உமனை வந்துட்டு மேன் எப்படி ட்ரீட் பண்ணுறானோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஐரானிக்கல் அண்ட் சட்டையரை தான் வந்துட்டு டிஎஸ் எலியட் வந்து சொல்லியிருக்காரு. பிகாஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு எதுலேயுமே வந்துட்டு லவ்வோ ரியல் எமோஷன்ஸோ ஈடாகவே இல்லை. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஎஸ் எலியட் சொல்கிறார். எப்படி மாடர்ன் வேர்ல்டில் பீப்புள் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க, எல்லாமே மெக்கானிக்கலாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு எமோஷனோ ஒரு எம்பத்தி சிம்பத்தி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ஃபயர் சாமான்லேயே கடைசியாக வந்துட்டு குயின் எலிசபெத் ஒன்னுக்கும் அந்த ஏர்ல் ஆஃப் லன்காஸ்டர் எலிசபெத் ஒன்னோட மினிஸ்டருக்கும் உள்ள போட்டிங் எக்ஸ்கர்ஷனை பற்றி சொல்கிறாரு. அந்த போட்டிங் எக்ஸ்கர்ஷனில் குயின் எலிசபெத் ஒன்னுக்கும் ஏர்ல் ஆஃப் லன்காஸ்டருக்கும் வந்துட்டு லவ் அஃபேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட் பண்ணுறாரு. அட் த எண்ட் ஆஃப் த செக்ஷன், இந்த போயமோட செக்ஷனில் அட் த எண்டில் செயின்ட் அகஸ்டைன் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த செயின்ட் அகஸ்டைனை வந்துட்டு ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த செயின்ட் அகஸ்டைன் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எந்த ஒரு ஒரு சென்சுவலான ஒரு டெம்டேஷன் வந்துட்டு பேர்னிங் ஃபயருக்கு வந்து சமமானது. ஸோ சென்சுவல் டெம்டேஷன் வந்துன்னா அவன் கண்டிப்பாக வந்துட்டு அழிவை நோக்கி போவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சென்சுவல் டெம்டேஷன் என்ன அப்படின்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், எக்ஸஸ் ஆஃப் செக்ஸ், அதுதான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ செயின்ட் அகஸ்டைனும் சரி புத்தாவும் சரி இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ஸ்ட்ராங்காக நம்பினா. என்ன அப்படின்னா சென்சுவல் டெம்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பேர்னிங் ஃபயர் மாதிரி, எல்லாத்துக்குமே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஆர்டண்ட்டாக நம்பினவங்க ஒருத்தவங்க. ஸோ இந்த செக்ஷன் வந்துட்டு அதை தான் சொல்லு. அடுத்தது வந்துட்டு நம்ம 4th செக்ஷன் பார்க்கலாம். 4th செக்ஷன் ஆஃப் த போயம் வந்து ஹெட்டிங் என்ன அப்படின்னா டெத் பை வாட்டர். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் செக்ஷன் இந்த போயமே. அதுக்கப்புறம் இந்த டெத் பை வாட்டரில் வர கேரக்டர், முக்கியமான கேரக்டர் ஃபிளபஸ் த ஃபோனிஷியன். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தோம்ல அந்த கேரக்டர் தான். மேடம் செசாஸ்ட்ரஸோட ப்ரெடிக்ஷன் படி டெத் பை வாட்டரில் ஃபோனிஷியன் வந்துட்டு இறந்துடுறாரு. எதனால் இறக்குறாரு அப்படின்னா ட்ரௌனிங்கால் இறந்து போயிடுவார், மூழ்கி போயிடுவார் சீல. ஸோ சீல வந்துட்டு மூழ்கி போனதுனால அவர் வந்துட்டு இறந்து போகிறப்போ டிஎஸ் எலியட் சொல்கிறாரு, அவர் எந்த வேர்ல்ட்லி திங்ஸ் பற்றியுமே நினச்சிருக்க மாட்டார், எந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸையுமே பற்றி நினச்சிருக்க மாட்டார். மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மீன்ஸ் அவர் வச்சுருந்த போட்டு, அவருக்கு வந்து இருந்த சென்சுவல் டிசையர், இது எதுவுமே அவருக்கு ஞாபகம் வந்திருக்காது. இப்போ கிட்டத்தட்ட இப்போ வந்து அவருடைய உடல், அந்த ஃபோனிஷனோட உடலை கடலில் ஏதோ ஒரு உயிரினம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைவுபடுத்துறாரு. இதன் மூலமாக இந்த ஃபோனிஷியன் டெத் மூலமாக எல்லாரும் ஒன்று ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா உயிரினங்களுக்குமே வந்து அழிவுங்கிறது நிச்சயம், எல்லா மனுஷங்களுக்குமே அழிவுங்கிறது நிச்சயம். ஸோ ஃபோனிஷியன் வந்துட்டு ஒன்ஸ் ரொம்ப டாலாக ஸ்மார்ட்டாக இருந்த கூடியவன் டெத்துக்கு அப்புறமா அவனுடைய உடலை வந்துட்டு சீக்கிரேச்சு சாப்பிடுது. ஸோ நீ வந்துட்டு ஒரு ஜூவாரு கிறிஸ்டியனாரு எந்த ரிலீஜியனில் இருக்கிறவன் வேணாலும் உனக்கு வந்து டெத் அப்படிங்கிறது உனக்கு கன்ஃபார்ம். ஸோ இருக்கிற வரையும் மார்டல் லைஃப்பில் நீ உயிரோடு இருக்கிற வரையும் மீனிங்ஃபுல்லான லைஃப்பை வாழு, ஸ்பிரிச்சுவலி டெட்டாக இருக்காது, ஸ்பிரிச்சுவலாக மீனிங்ஃபுல்லான லைஃப்பை வாழுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீ வந்துட்டு இருக்கிற வரையும் மெட்டீரியலிஸ்டிக்கான லைஃப்பை வாழ்ந்தா அப்படின்னா கடைசியில் இறந்து போகும்போது உன் கையில் ஒன்றுமே இருக்காது. ஸோ ஸ்பிரிச்சுவலாக உன்னுடைய திங்க் ஆஃப் அந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்க், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த கணக்கெல்லாம் விட்டுட்டு காசுன்னு அது பின்னாடி ஓடுறது விட்டுட்டு ஒரு இண்டிவிஜுவலாக ஸ்பிரிச்சுவல் ரிச்னஸோட வாழ்ந்த அப்படின்னா உன்னோட வாழ்க்கை வந்துட்டு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4th டெத் பை வாட்டரில் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு 5th லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் த போயம் ஹெட்டிங் வந்து வாட் த தண்டர் செட். ஸோ இந்த வாட் த தண்டர் செட்டில்
எலியட்டில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபே வந்துட்டு ஒரு பெரிய பேராகிராஃபாக வருது. நிறைய பிப்ளிக்கல் அல்யூஷன் வந்துட்டு இதில் வந்து டிஎஸ் எலியட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. பிகாஸ் இதில் வந்துட்டு எதை ரீகால் பண்ணுறாரு அப்படின்னா, டிஎஸ் எலியட் வந்து ஜீசஸ்க்கு எதிராக நடந்த ஜூடாஸோட பிட்ரையல், ஜூடாஸ் வந்துட்டு எப்படி டிஎஸ் எலியட்டை காட்டி கொடுத்தான், அதுக்கப்புறம் கிரைஸ்ட் வந்துட்டு எப்படி அரெஸ்ட் ஆனார், அதுக்கப்புறம் அவரோட க்ரூசிஃபிகேஷன், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பிப்ளிக்கல் அல்யூஷன் மூலமாக இந்த ஸ்டோரியில் வந்து ரிமைண்ட் பண்ணியிருப்பாரு. இது வந்துட்டு எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நமக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டு நம்ம உலகத்துக்கு வந்து நம்ம சின்ன வந்துட்டு ரிடம் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த மாடர்ன் பீப்புள் வந்து விடலை. ஜீசஸ் காடாலேயே மக்களோடைய சின்ன வந்து தீர்க்க முடியல, அந்த அளவுக்கு அவங்க பாவங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சீன் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இந்த அல்யூஷன் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. எங்கே கொண்டு போகிறாரு அப்படின்னா, கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா ரீடர்ஸை டிஎஸ் எலியட் வந்து ஒரு வேஸ்ட் லேண்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த வேஸ்ட் லேண்ட் வந்து ஒன்றுத்துக்குமே உதவாது. ஒரு ட்ரீயை வந்து பிளான் பண்ண முடியாது, வாட்டர் இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ஏரும் வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அது வந்துட்டு ஒரு அந்த லேண்டை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், தேர் இஸ் நோ ஹோப் ஃபார் லைஃப் ஆர் நோ ரீஜெனரேஷன் அப்படின்னு. ஸோ அங்கே வந்துட்டு பிளான்டிங்க்கு சான்ஸே கிடையாது. அங்கே ஏதாவது புல் நட்டு வச்சா கூட வந்துட்டு வாடி போயிடும். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு தண்டர் வர மாதிரி இருக்குது. பட் வந்துட்டு அந்த தண்டர் வந்துட்டு ரெயின்லெஸ் தண்டராக இருக்குது. இது ஒரு சீனை. இது வந்துட்டு ஒரு மாடர்ன் வேர்ல்டை குறிக்குது. அப்படியே வந்துட்டு ஷீனை வந்துட்டு எங்கே ஷிஃப்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இந்தியாவோட ரிவர் கங்காவுக்கு வந்துட்டு சீனை ஷிஃப்ட் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு சீனை ஷிஃப்ட் பண்ணுறப்போ ரிவர் கங்கா வந்துட்டு அல்யூட் பண்ணுறாரு. ரிவர் கங்காவில் வந்துட்டு சொல்கிறாரு, ரிவர் கங்கை வந்துட்டு அது ஓட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கே இருக்கிற மரங்களோட லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு பேங்க் சைடு வந்துட்டு உதிரி கிடக்கு, அங்கேயும் ஹிமாலயாஸ்க்கு மேலே ரிவர் கங்கா க்ளவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு மேகமூட்டத்தோடு இருக்குது, தண்டர் வந்து அடிக்குது. அந்த தண்டர் வந்துட்டு 3 வார்த்தைகளை சொல்லுதான் டிஎஸ் எலியட்டுக்கு. என்ன வார்த்தை அப்படின்னா, தத்தா, தயதம், தம்யதா அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் எலியட் வந்து அந்த தண்டஸ் சொல்லுதுன்னு சொல்கிறாரு. தண்டஸோட சவுண்ட் வந்துட்டு அப்படி தான் கேட்குது அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஸோ தத்தா, தயதம், தம்யதா அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு மந்த்ரா. இது வந்துட்டு காட் ஆஃப் அட்வைஸ்ன்னு கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் ஹிமாலயாவில் இருக்கிற க்ளவுட்ஸ் வந்துட்டு சொன்னால் அது வந்துட்டு நம்ம ஹிந்து ரிலீஜியன் படி வந்து அது காட்ஸ் வந்து சொன்ன வார்த்தைகள் மாதிரி. ஸோ தத்தானா என்ன அப்படின்னா டு கிவ், தயதம் அப்படின்னா என்ன அப்படின்னா டு எம்பத்தைஸ், தம்யத்தானா என்ன அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல். ஒரு மனுஷன் இப்போ மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற மனுஷன் அந்த மாதிரி வேஸ்ட் லேண்டில் தானே இப்போ நம்ம வாழ்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரிவர் கங்கா மாதிரியான ஒரு நல்ல லைஃப் வேணும் அப்படின்னா ஒரு மனுஷன் வந்துட்டு டு கிவ், நமக்கு தாங்கிட்ட இருக்கிறத கொடுத்து பழகணும். அதுக்கப்புறம் ஒருத்தவனுக்கு இன்னொருத்தவனுக்கு எம்பத்தைஸ் பழகணும். வாழ்க்கை மேலே ஒரு கம்பேஷன் வேணும். மித்தவங்களுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஹியூமானிட்டி ஹெல்ப் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு. ஸோ மற்றவங்களுக்கு வந்து எம்பத்தைஸ் பண்ண தெரியணும். அடுத்தது தம்யத்தான ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். அவங்களோட 5 சென்சஸையும் அடக்கி அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல்டாக வாழ தெரியணும். ஸோ இந்த 3த்தையும் பண்ணாங்க அப்படின்னா, தத்தா, தயதம், தம்யத்தாவை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சின்ல இருந்தெல்லாம் ரிடம்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டீஜெனரேட் ஆகிட்டு வரும். நம்மளோட வாழ்க்கை எதுவுமே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. எல்லா மனுஷங்களும் வந்துட்டு பீஸ்லேருந்து வெளியே போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த 3த்தையும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா காடோடைய அட்வைஸ் மாதிரி டிஎஸ் எலியட் சொல்கிறாரு. ஸோ இந்த டு கிவ் அண்ட் டு எம்பத்தைஸ், டு வந்து சிம்பத்தி காட்டி மித்தவங்க கிட்ட பேசுறது, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் ரிடம்ஷன் இருக்குது. அவங்களால அவங்களோட சோல் வந்து கண்டுபிடிச்சி நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டோட இந்த மாடர்ன் வேர்ல்ட்லேயும் இந்த கேயாஸ்லேயும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் எலியட் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் பேராகிராஃபில் டிஎஸ் எலியட் வந்துட்டு த லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன் அப்படின்ற போயட்டிக் லைனோட முடிக்கிறாரு. இந்த லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன் என்ன அப்படின்னா, லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை, மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற மனுஷனோட வாழ்க்கையை சொல்லுது. ஸோ இப்படியா போய்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை இந்த டீஜெனரேஷன்லேயே போய்கிட்டு இருந்துச்சுன்னா ஹியூமன்ஸ்க்கு ஒரு நாள் கண்டிப்பாக அழிவு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹியூமன் கைண்ட் வந்து டீஜெனரேட் ஆயிரும். பிகாஸ் யார்கிட்டையுமே ஹியூமனிட்டி இல்லை, யார்கிட்டையுமே எல்லாம் எங்கே பார்த்தாலும் கரப்ஷனாக இருக்குது. ஸோ லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன் மாதிரி நம்ம மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற எல்லா லைஃப்ஸும் வந்துட்டு ஃபால் டவுன் ஆகிட்டே இருக்குது. இந்த மந்த்ராவை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலை, ஃபாலோ பண்ணி வாழலை அப்படின்னா, இந்த தத்தா, தயதம், தம்யத்தா வந்து ஃபாலோ பண்ணி வாழலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் டீஜெனரேஷன் கண்டிப்பாக இருக்குது. நம்மளும் ஒரு நாள் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்லி முடிக்கிறாரு.
லாஸ்ட்டாக ஒரே லைனில் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ டிஎஸ் இலியட் அட் த எண்ட் ஆஃப் த போயமில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த மாடர்ன் வேர்ல்டு இந்த கரப்ஷன் அண்ட் கேஆஸ்லேயும் ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்துட்டு இந்த 3 திங்ஸும் இருக்கணும். நானும் வந்துட்டு ஒரு பீஸை வந்து எதிர்பார்க்குறேன் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இதுதான் வந்துட்டு டிஎஸ் இலியட்டோட த வேஸ்ட்லேண்ட். ஸோ ஐ hope you like this video. Please share it with your friends and subscribe to Hi Bro. Bye bye.